எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் உண்டு, எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுவது உண்டு, ஆஸ்திகள் நமக்காக வைக்கப்பட்டிருப்பது உண்டு. ஆனால் இவைகளிலிருந்து கிடைக்கக்கூடியதான பங்கு நம்முடைய ஆசீர்வாதம் அல்ல. இவைகளிலிருந்து வரக்கூடியதான நன்மைகள் என் பங்கு அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது சங்கீதத்திலே, கர்த்தாவே நீரே என் பங்கு, நீரே என் பங்கு, நீர் என் பங்கும் என் சுதந்திரமுமாயிருக்கிறீர். தேவரீர் என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர். ஓ, அந்த ஆத்மாவுக்கு தெரியும், அந்த ஆத்மா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டதோ, என்றைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோ, அந்த ஆத்மாவுக்கு நல்லா தெரியும் தேவன் ஒருவர் தான் அவனுக்கு பங்கு என்பதை. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில், தாவீதனுடைய வாழ்க்கையை நம்ம அறிந்திருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாட்களிலும் அவன் ஆண்டவரே எனக்கு பங்கு என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டான். காலங்கள் கடந்து அவன் துரத்தப்படுகிறான், பல சூழ்நிலைகளுக்கெல்லாம் கடந்து போகிறான், ராஜாவாக்கப்படுகிறான். பின்பும் வேதனைகள், துன்பங்கள், இன்னும் பல காரியங்களை அவன் சவதரிக்கிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இப்படிப்பட்ட எல்லா காலகட்டங்களிலும் அவன் அறிந்து கொண்ட ஒரு காரியம், இவைகள் அல்ல, தேவன் ஒருவரே எனக்கு பங்காயிருக்கிறார், தேவன் ஒருவரே எனக்கு பங்காயிருக்கிறார். கர்த்தாவே நீரே என் பங்கு, அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். எவ்வளவு ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்திகளை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு இந்த உலகத்தின் நன்மைகளை கொடுத்தாலும் சரி, இவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே மாய்ந்து போகக்கூடியது, எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகக்கூடியது. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு அது மாறி போகும். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவர் ஒரு நாளும் மாறாதவர். நீரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அவர் நம்மிலே வாசமாயிருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் அவரே என்னுடைய பங்கு, என் இயேசுவே என்னுடைய பங்கு, என் தெய்வமே என்னுடைய பங்கு. அவர் எனக்கு பங்காக இருந்தால் போதுங்க, முற்றிலும் மற்ற காரியங்களை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவார். அவன் வாழ்க்கையில் ராஜாங்கங்கள் கடந்து போயிட்டு, தன்னை விரட்டினதான தன்னுடைய மகன் அவனை விட்டு கடந்து போனான், தன்னை துரத்தினதான நபர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இவர்கள் அவனோடு இருந்தவர்கள் தான். இந்த பங்கெல்லாம் அவனை விட்டு விலகி போயிட்டு, தேவன் மாறவில்லை, தேவன் அவனோடு இருந்தார். கடைசி வரையிலும் அவனை வழி நடத்தினார், அவனோடு இருந்து நடத்தினார். கர்த்தர் போதுமானவராக இருந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் எவைகள் மீது உங்கள் பற்றுதல் இருக்கிறது, எவைகள் மீது உங்கள் நம்பிக்கைகள் இருக்கிறது, எதை உங்கள் பங்காக வைத்திருக்கிறீர்கள், அதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான்ப்பா என் பங்கு, என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும், உம்மை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு இல்லை என்கிற அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இம்மையிலும் மறுமையிலும் வேண்டிய நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீரே உடைய பிள்ளைகளுடைய பங்கு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இந்த உலகத்தின் ஆஸ்திகள், கல்விகள், சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் ஒரு நாளிலே மாய்ந்து போகும், தங்களை விட்டு கடந்து போகும். ஆனால் மாறாத தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்கிற
அந்த நிச்சயத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆகையால் உம்மீது நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கைகள் அல்ல, கர்த்தாவே நீரேன் பங்கு என்று சொல்லி அவரில் நம்பிக்கையாக இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. God bless you. God bless you.